அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் அதிமுகவின் செயற்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும், நிச்சயம் அதிமுகவின் கருத்து கணிப்புகள் இடம்பெற வேண்டும், குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி நீடிக்கலாமா அல்லது விலக்கப்படலாமா என்பதை ஓட்டுக்கள் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைகள் மாவட்ட செயலாளர்கள் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் அனைத்துமே தற்பொழுது வரை வேகம் இல்லாமல் குறைவாகவும், ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம் இவர்களை சந்திப்பதால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும், சமீபத்தில் செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இனியும் வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் மீண்டும் ஒரு முறை பொதுச் செயலாளராக இருப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறதா, அவர் சிறப்பாக தான் செயல்படுகிறாரா என்பதை மாவட்ட செயலாளர்கள் மீண்டும் ஒரு முறை அவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதும், அவர் வேண்டாம் என்று கூறினால் உடனடியாக அவரது பதவியை மாற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது கருத்து கணிப்புகள் மூலமாக ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை செயற்குழு மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் மூலமாக செயற்குழுவை கூட்டி அதை நியாயப்படுத்த வேண்டும், நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை சரியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே அதிமுகவில் உள்ள பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் பூகம்பமாகவே வெடித்துள்ளது. மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை களமாகவே மாறியுள்ளது. இனியும் திமுக ஆட்சியே வேண்டாம் என்ற நிலைமையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக சிறப்பாக மக்கள் பணியிலும் களப்பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி தடையாக இருப்பதால் அவசரமாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அவைத்தலைவரிடம் கூறியுள்ளனர்.